Hi viewers. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது SolidWorks 2018 வெர்ஷனோட யூசர் இன்டர்ஃபேஸ். ஸோ SolidWorks ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் ஃபர்ஸ்ட் இருக்கும். இதில் நம்ம மேஜராக பார்க்க போகிறது இந்த ஃபைல், வியூ, டூல்ஸ், ஹெல்ப். ஸோ இந்த 4 ஆப்ஷன் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இப்போ ஃபைலை கிளிக் பண்ணுறேன். ஃபைலை கிளிக் பண்ணுறப்போ நமக்கு ஒரு லிஸ்ட் ஓப்பன் ஆகுது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நியூ, ஓப்பன், அப்புறம் நிறைய ஃபைல்ஸ் காட்டுது, அப்புறம் ப்ரௌஸ் ரீசன்ட் டாக்குமெண்ட்ஸ், அப்புறம் ப்ரௌஸ் ரீசன்ட் ஃபோல்டர்ஸ், எக்ஸிட், இந்த ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. இப்போது நியூனா என்ன, ஓப்பன்னா என்ன, எக்ஸிட், இந்த ஆப்ஷன்ஸ்லாம் எதுக்குன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நியூங்கிறது ஃபஸ்ட்டு ஒரு புதுசாக ஒரு பார்ட் ஃபைலை க்ரியேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ண போகிறது. ஸோ நம்ம நியூவை கிளிக் பண்ணலாம், இல்லை Ctrl+Nங்கிற ஹாட் கீஸ் யூஸ் பண்ணலாம். அப்படி கிளிக் பண்ணுறப்போ நமக்கு இப்படி ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகுது. இந்த டயலாக் பாக்ஸ் பேர் என்னன்னா நியூ SolidWorks டாக்குமெண்ட். இப்போ இதுல நமக்கு பார்ட், அசம்பிளி அண்ட் டிராயிங் இந்த 3 ஆப்ஷன்ஸ் காட்டுது. ஓகேவா? ஸோ பார்ட்னா என்னன்னா இது நம்ம ஒரு சிங்கிள் பார்ட்டை டிசைன் பண்றதுக்காக யூஸ் ஆகிறது தான் இந்த பார்ட்டோட ஆப்ஷன். அசம்பிளி, இப்போ நம்ம நிறையா பார்ட்ஸ் கிரியேட் பண்ணி வச்சிட்டோம் ஆல்ரெடி. அது எல்லாமே வந்துட்டு நம்ம ஒரு சிங்கிள் ப்ராடக்டாக வந்துட்டு நம்ம அதை இது பண்ணணும். ஒரு அசம்பிளி ஒரு இந்த மாதிரி பண்ணணும்னா மல்டிபிள் பார்ட்ஸை கிரியேட் பண்ணி கம்பைன் பண்ணி ஒரு சிங்கிள் ப்ராடக்டாக யூஸ் பண்ணுறதுக்கு தான் அசம்பிளி யூஸ் பண்ணுவாங்க. டிராயிங், இது நம்ம 3Dயில் கிரியேட் பண்ண பார்ட்ஸை 2Dயாக கன்வெர்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்துக்கோங்க. அதில் 2 பார்ட்ஸ் இருக்கும். ஒன்று கீழே இருக்கிற அந்த பாட்டில் பார்ட், ரெண்டாவது அதோட லிட், அதாவது மூடி. இப்போ பார்ட்ஸ்ல ஓப்பன் பண்ணி நம்ம பாட்டில் தனியாகவும் லிட்டு தனியாகவும் கிரியேட் பண்ணிக்கணும். ஸோ இதுதான் பார்ட் ஆப்ஷனுக்கான ஒரு யூசேஜ். அடுத்த அசம்பிளிக்கு போகும்போது அந்த பாட்டிலையும் அந்த லிட்டையும் அசம்பிள் பண்ணி ஒரு பாட்டிலாக நம்ம வந்து கிரியேட் பண்ண முடியும். அதுதான் வந்து அசம்பிளிக்கான கான்செப்ட். நெக்ஸ்ட் டிராயிங்க்கு போகும்போது இப்போ நம்ம ஆல்ரெடி கிரியேட் பண்ண அந்த பாட்டில் பார்ட்டை வந்துட்டு நம்ம 2Dயாக கன்வெர்ட் பண்ணி ஃப்ரண்ட் வியூ, டாப் வியூ, சைட் வியூ கொடுத்து அதுக்கான டைமென்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்து, இல்லை அதோட எக்ஸ்ப்ளோடர் வியூன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் நம்ம வர வீடியோஸில் பார்க்கலாம். அப்படி கொடுத்து அதை வந்துட்டு ஒரு மேனுஃபேக்சரிங்க்கு ஏற்ற மாதிரி கொண்டு போகிறது தான் வந்து டிராயிங்கோட கான்செப்ட். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் வியூ ஆப்ஷன், சாரி ஃபைல், நியூ, ஓப்பன் இருக்கு. இப்போ ஓப்பன் ஆப்ஷன் வந்துட்டு Ctrl+O கிளிக் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா வந்துட்டு இந்த ஓப்பன் ஆப்ஷனை கிளிக் பண்ணலாம். இப்படி நீங்கள் கிளிக் பண்ணும்போது இந்த ஓப்பன் டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகுது. ஸோ இதில் வந்து நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் வந்துட்டு ஒரு SolidWorks ஃபைலில் டிசைன் போட்டிருக்கலாம், இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு CAD சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி ஒரு டிசைன் போட்டிருக்கலாம். அது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். SolidWorksல டிசைன் பண்ணது மட்டும்தான் ஓப்பன் பண்ண முடியும்னு இல்லை, எந்த சாஃப்ட்வேரில் டிசைன் பண்ணதை வேணாலும் ஓப்பன் பண்ணிக்கலாம். இங்கே இருக்கிற இந்த ட்ராப் டவுன் லிஸ்ட் பாக்ஸில் உங்களுக்கு ஓப்பன் பண்ணிங்கன்னா நிறைய ஃபார்மேட்ஸ் அவைலபிளாக இருக்கா. DXF, DWG, ஃபோட்டோஷாப் ஃபைல்ஸ், இல்லஸ்ட்ரேட்டர், IGS, ஸ்டெப்பு, ப்ரோஇ, யூனிகிராஃபிக்ஸ், இன்வென்டர் அசம்பிளி, சாலிட் எட்ஜ், இந்த மாதிரி நிறைய உங்களுக்கு வந்துட்டு லிஸ்ட் அவைலபிளாக இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம எதை சூஸ் பண்ணுறோமோ அதுக்கு ரிலேட்டடாக இருக்கிற ஃபைல்ஸ் மட்டும் நமக்கு வந்து இந்த ஏரியாவில் உங்களுக்கு காட்டும். ஓகேவா? இப்போ நீங்கள் வந்து ஆல் ஃபைல்ஸ்ன்னு கொடுத்துட்டீங்கன்னா டிஃபால்ட்டாக இருக்கிறது உங்களுக்கு வந்து SolidWorks அண்ட் CAD ரிலேட்டடாக என்னென்ன ஃபைல்ஸ் இருக்கோ அது எல்லாமே உங்களுக்கு காட்டிடும். நெக்ஸ்ட் ஃபைல், ப்ரௌஸ் ரீசன்ட் டாக்குமெண்ட்ஸ். ஸோ ஃபைல் ஆப்ஷன் கிளிக் பண்ணால் ப்ரௌஸ் ரீசன்ட் டாக்குமெண்ட்ஸ்னு இருக்குது. அதை கிளிக் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து இப்படி ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் ரீசெண்டாக, அதாவது ஒரு 1 or 2 days இல்லை ஒரு 1 week அதுக்குள்ளே இருக்கிற மாதிரி என்னென்ன நீங்கள் இது பண்ணியிருக்கீங்களோ, என்னென்ன உங்களுக்கு ஒரு 10 days அந்த மாதிரிக்குள்ளே வந்துட்டு என்னென்ன உங்களுக்கு ஆல்ரெடி நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்களோ அந்த ஃபைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு காட்டும். அதாவது இந்த SolidWorks மூலிமா நீங்கள் ஓப்பன் பண்ணியிருக்கீங்கன்னா அந்த ஃபைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு காட்டும். அதில் நீங்கள் எது வேணுமோ செலக்ட் பண்ணி ஓப்பன் பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஃபைல்,
ப்ரௌஸ் ரீசன்ட் ஃபோல்டர்ஸ். அதாவது நீங்கள் ஆல்ரெடி ஒரு ஒரு அதே மாதிரி தான் ப்ரௌஸ் ரீசன்ட் டாக்குமெண்ட்ஸ் மாதிரி தான். நீங்கள் ஆல்ரெடி வந்துட்டு சாலிட்வொர்க்ஸ் மூலியமா நிறையா ஃபைல்ஸை கிரியேட் பண்ணி வச்சுருப்பீங்க. அது எல்லாத்தையும் ஒரு ஃபோல்டருக்குள்ளே போட்டு வச்சுருப்பீங்க. லைக் எக்ஸாம்பிள் இப்போது பாட்டிலுக்கு ஒரு பார்ட் பண்ணியிருப்பீங்க, ஒரு பல்ப் ஒரு டிசைன் பண்ணியிருக்கீங்க, ஃபிங்கர் ஒரு டிசைன் பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி நிறையா ஃபைல்ஸ் டிசைன் பண்ணியிருப்பீங்க. அது எல்லாமே ரீசெண்டாக நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துருப்பீங்க. அந்த ஃபைல்ல இருந்து ஒரு பார்ட் ஓப்பன் பண்ணி பார்த்துருப்பீங்க. அப்படி பார்க்கும்போது பண்ணுறது தான் வந்துட்டு நம்ம வந்துட்டு ப்ரௌஸ் ரீசன்ட் ஃபைல்ஸில் போய் பார்க்க முடியும். நெக்ஸ்ட் எக்ஸிட் ஆப்ஷன். எக்ஸிட் ஆப்ஷன் நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது நீங்கள் வந்துட்டு சாலிட்வொர்க்ஸ் இந்த இன்டர்ஃபேஸ் விட்டு நீங்கள் டோட்டலாக அப்ளிகேஷன் விட்டு வெளியே போயிடுவீங்க. அதே தான் ஆண்ட்ராய்ட் ஃபோனில் நீங்கள் ஒரு ஆப் க்ளோஸ் பண்ணுற மாதிரி தான் நீங்கள் வந்துட்டு இதுலேருந்து எக்ஸிட் பண்ணி வெளியே போயிடலாம். ஸோ நெக்ஸ்ட் வியூ ஆப்ஷன். வியூ ஆப்ஷன் கிளிக் பண்ணுறப்போ இங்கே டூல் பாக்ஸ், டச் மோட், ஃபுல் ஸ்க்ரீன்னு இருக்குது. டூல் பாக்ஸ்னால் நம்ம யூஸ் உள்ள, அதாவது சாலிட்வொர்க்ஸ்க்குள்ள நிறைய கமாண்ட்ஸு அப்புறம் அந்த மாதிரி நிறைய யூஸ் பண்ணுவோம். ஸோ அது எல்லாமே நீங்கள் இங்கேயே வந்துட்டு ஸ்டார்டிங்கில் பார்த்துக்கலாம். அது என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது, ஃபீச்சர்ஸ், எக்ஸ்ப்ளோர் ஸ்கெட்ச், ட்ராயிங், டிம் எக்ஸ்பர்ட், கர்வ்ஸ். ஸோ இது எல்லாமே நிறைய பார்த்துக்க முடியும். நமக்கு தேவையானது நம்ம செலக்டும் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி நம்ம இங்கே இதுவுமே இப்போதைக்கு செலக்ட் பண்ணக்கூடாது, செலக்ட் பண்ணவும் மாட்டோம். பிகாஸ் எல்லாமே நமக்கு அவைலபிளாக இருக்குது. நம்ம இதில் எது வேணுமோ அது வந்து உள்ள கிரியேட்டிங் டிசைன் போடுறப்போ அப்போ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். டச் மோட். டச் மோடுங்கிறது இது எல்லா பிசி அண்ட் லேப்டாப்ஸ்லையும் நம்மளால யூஸ் பண்ண முடியாது. டச் ஸ்க்ரீன் இருந்தால் மட்டும்தான் இதை நம்ம யூஸ் பண்ண முடியும். டச் ஸ்க்ரீன் யூஸ் பண்ணி நம்ம வந்து இப்போ ஒரு டிசைனை ரொட்டேட் பண்ணி பார்க்கணும், இல்லை ஏதாச்சும் ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணணும்னா அப்போ நம்ம டச் ஸ்க்ரீனில் வந்துட்டு டச் பண்ணாலே அது வந்து ஓப்பன் ஆகிறது, இதெல்லாம் பண்ணிக்கலாம். ஃபுல் ஸ்க்ரீன் மோட் F11. அதாவது நம்ம ஒரு நார்மலாக ஒரு பிசியில் வந்து ஒரு விண்டோவை சின்னதாக்குவோம், அடுத்து பெருசாக்குவோம். ஸோ அந்த மாதிரி தான் இப்போ ஆல்ரெடி ஃபுல் ஸ்க்ரீன் மோடில் தான் இருக்குது. நீங்கள் F11 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது வந்து சின்னதாயிரும். ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷன்ஸ். டூல்ஸில் நமக்கு வந்து சாலிட்வொர்க்ஸ் அப்ளிகேஷன்ஸ், எக்ஸ்பிரஸ் ப்ராடக்ட்ஸ், டிசைன் செக்கர், கம்பேர், மேக்ரோ, ஆட் அண்ட் சேவ், ரிஸ்டோர் ஆப்ஷன், இதெல்லாம் நிறையா இருக்குது. ஸோ நம்ம இதெல்லாம் வந்து நம்ம அதிகமாக மேக்ஸிமம் இது பண்ண மாட்டோம். இதில் நம்ம டூல்ஸில் வந்து நம்ம மெயினாக பார்க்க போகிறது என்னென்னா ஆடன்ஸ், சேவ், ரிஸ்டோர், செட்டிங்ஸ், ஆப்ஷன்ஸ். இது 3 தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் இப்போது ஆப்ஷன்ஸை பார்க்கலாம். ஆப்ஷன்ஸ் கிளிக் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து சிஸ்டம் ஆப்ஷன்ஸ்னு சொல்லிட்டு இது ஓப்பன் ஆகும். அதாவது ஆப்ஷன்ஸில் வந்து 2 டைப் இருக்குது. இப்போ வந்து சாலிட்வொர்க்ஸ் நீங்கள் இன்னும் பார்ட்டாக, அசம்பிளியாக, இல்லை ஒரு ட்ராயிங்கான்னு சொல்லி செலக்ட் பண்ணலை. அப்படி பண்ணாமல் இருக்கிறப்போ ஜென்ரலாக நீங்கள் ஆப்ஷன்ஸ்ன்னு போனீங்கன்னா, அதாவது சாலிட்வொர்க்ஸோட ஆப்ஷன்ஸுக்கு போகும். ஸோ சாலிட்வொர்க்ஸோட ஆப்ஷன்ஸில் ஜென்ரலாக உங்களுக்கு நிறையா இருக்கும். ட்ராயிங்ஸ்லாம் எப்படி கொண்டு வர முடியும், அதோட ஆப்ஷன்ஸ், கலர்ஸோட ஆப்ஷன்ஸ், உங்களுக்கு ஒரு இதுவும் எந்தெந்த கலரில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கெட்சோட ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ டிஸ்பிளே ஆப்ஷன்ஸ், பெர்ஃபார்மன்ஸ், அசம்பிளிஸ். ஸோ இந்த மாதிரி நிறையா உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இங்கே இருக்கும். இதில் நீங்கள் எது சேஞ்ச் பண்ணணுமோ உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் மாற்றிக்கலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் இது எல்லாமே டிஃபால்ட்டாக அப்படியே இருக்கிறது பிகினர்ஸ்க்கு ரொம்ப பெஸ்ட். எந்த ஆப்ஷன்ஸும் சேஞ்ச் பண்ணாமல் நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணுறது பிகினர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப பெஸ்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் டூல்ஸ், ஆடன்ஸ் பார்ப்போம். ஆடன்ஸுங்கிறது ஒன்றும் இல்லைங்க, ஒரு அடிஷ்னல் ஃபீச்சர் தான் ஆடன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ்னால் இப்போ உங்களுக்கு எப்படி தெரியும்னா, இப்போ நம்ம ஒரு ஃபோன் வாங்குகிறோம், அந்த ஃபோனுக்கு வந்துட்டு நீங்கள் ஒரு எக்ஸ்ட்ரா அவுட்டர் கவரோ ஒரு டெம்பர் கிளாஸோ போடுறீங்கல்ல, ஸோ அதுதான் வந்து அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது எல்லாமே வந்துட்டு அந்த ஃபோனை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கும் ப்ளஸ் அந்த ஃபோனோட பெர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணுறது தான் இது. இங்கே வந்து ஆடன்ஸ் வந்து இந்த சாலிட்வொர்க்ஸோட பெர்ஃபார்மன்ஸை இன்க்ரீஸ் பண்ண போகிறது இல்லை, பட் நம்மளோட டிசைனிங் வேலையை வந்து ஈஸியாக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் வந்து ஆடன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆடன்ஸ் ஆர் பிளகின்ஸ். அதாவது ஃபோட்டோ வியூ 360, சர்க்யூட் ஒர்க்ஸ் வந்துட்டு நம்ம இந்த பிசிபி டிசைனிங்க்கு இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறது. ஃபீச்சர் ஒர்க்ஸ் வந்துட்டு ஒரு பார்ட்டை வந்து, அதாவது ஒரு ஸ்டெப் ஃபைல்லாம் நீங்கள் இம்போர்ட் பண்ணுறீங்கன்னா அப்போ அது வந்துட்டு உங்களுக்கு வந்து அது என்னென்ன ஃபீச்சர் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத ஒரு டிசைன் ஹிஸ்ட்ரியாக கொண்டு வந்து கொடுக்கறதுக்காக யூஸ் பண்ணுறது. ஃபோட்டோ வியூ 360, ரெண்டரிங், ஸ்கேன் டு 3D. நீங்கள் வந்து ஆல்ரெடி ஒரு பார்ட் வச்சுருக்கீங்கன்னா அதை வந்து ஸ்கேன் பண்ணி அதை வந்து ஒரு 3D மாடலாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஆனால் இதுக்கெல்லாம் நம்ம சென்சார்ஸ் அது இதுன்னு சொல்லி தேவைப்படும். வெறும் சாலிட்வொர்க்ஸ் ஒரு லேப்டாப் மட்டும் வச்சுட்டு இந்த பிளகின்லாம் யூஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி நமக்கு நிறையா இருக்குது. மோஷன், ரூட்டிங், சிமுலேஷன், டூல் பாக்ஸ் லைப்ரரி. ஸோ இந்த மாதிரி நமக்கு நிறையா இருக்குது.
இதுல நம்ம எது வேணுமோ இங்க செக் பாக்ஸ் இருக்கும். செக்இன் பண்ணிட்டா நமக்கு உள்ள வந்து அது ஆல்ரெடி ஆட் ஆயிரும். நம்ம உள்ள போறதுக்கு முன்னாடி ஆட் ஆயிரும். சப்போஸ் நம்ம இங்க செக்இன் பண்ணலன்னா நம்ம வந்து உள்ள போயிட்டு ஓபன் பண்ணாலும் அப்படி ஓபன் ஆகிக்கும். அதாவது நம்ம இங்கே ஃபர்ஸ்ட் ப்ரீடிஃபைண்டா இதுதான் பண்ண போறோம்னு சொல்லிட்டு செக்இன் பண்ணிட்டு உள்ள போய் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா உள்ள போனதுக்கு அப்புறமேட்டு நம்ம அதை ஓபன் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஆடன்ஸ். டூல்ஸ் அண்ட் சேவ் ரீஸ்டோர் செட்டிங்ஸ் இருக்கு. இப்போ சேவ் ரீஸ்டோர் செட்டிங்ஸ்னா அது ஒன்றும் இல்லைங்க. நீங்க சேவ் செட்டிங்ஸ், அதாவது இப்போ நீங்க ஒரு ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணி அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் நீங்க சேஞ்ச் பண்ணிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அது வந்து இப்போ உங்களுக்கு ஒரு தடவையும் என்னால் போய் அதை மாத்திட்டு இருக்க முடியாது. எனக்கு நான் இந்த இதில் தான் டிஃபால்ட்டாக இந்த செட்டிங்ஸில் தான் ஒர்க் பண்ண போகிறேன். ஸோ எனக்கு இது வேணும் அப்படின்னா நீங்கள் சேவ் செட்டிங்ஸ் கொடுத்துக்கலாம். ரீஸ்டோர் செட்டிங்ஸ்னால் ஒன்றும் இல்லைங்க. நீங்கள் ஆல்ரெடி வந்துட்டு ஒரு டிஃபால்ட்டான ஒரு செட்டிங்ஸ் இருக்கும், ஓகேங்களா? அதை வந்துட்டு நீங்கள் ரீஸ்டோர் பண்ணி அந்த செட்டிங்ஸில் ஒர்க் பண்ணிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் ரீஸ்டோர் செட்டிங்ஸ். நெக்ஸ்ட் ஹெல்ப் ஆப்ஷன் போகலாம். ஸோ ஹெல்ப்பில் வந்து வெல்கம் டு சாலிட்வொர்க்ஸ், சாலிட்வொர்க்ஸ் ஹெல்ப், சாலிட்வொர்க்ஸ் டுட்டோரியல்ஸ், ஏபிஐ ஹெல்ப், சர்ச், ரிலீஸ் நோட், வாட்ஸ் நியூ, இதெல்லாம் நிறையா இருக்குங்க. லைசன்ஸ் இருக்குது, செக் ஃபார் அப்டேட்ஸ் இருக்குது. இது எல்லாமே மோஸ்ட்லி உங்களுக்கு வந்து இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்தால் இது வந்து ஒர்க் ஆகும். அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் வந்து உங்களுக்கு வந்து ஜென்ரலாக சர்ச் ஆப்ஷன் ஒர்க் ஆகும். சர்ச் ஆப்ஷனுங்கிறது நீங்கள் இங்கேயே பார்க்கலாம். சர்ச் கமாண்ட்ஸ்ன்னு இருக்குது. இதுலேயே உங்களுக்கு வந்து நீங்கள் கமாண்ட்ஸை சர்ச் பண்ணிக்கலாம். இந்த ட்ராப் டவுன் பண்ணிங்கன்னா தெரியும். ஹெல்ப் பண்ணிக்கலாம், கமாண்ட்ஸ் சர்ச் பண்ணிக்கலாம், ஃபைல்ஸ் அண்ட் மாடல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் ஹெல்ப்பில் போய் பார்க்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ வந்துட்டு நீங்கள் இங்கே மேலே பார்த்த இந்த ஃபைல், வியூ, டூல்ஸ், ஹெல்ப்பில் பார்த்த எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்காக கொடுத்துருக்கிறது தான் இந்த இடத்துல இருக்கிறது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஓப்பன் இருக்குது, சாரி நியூ இருக்குது, ஓப்பன் இருக்கு, இது சேவ்னு சொல்லுவாங்க, பிரிண்ட், அண்டு. இந்த சேவ் பிரிண்ட் எல்லாமே வந்து நீங்க பார்ட் ஆர் அசம்பிளி ஆர் டிராயிங்குள்ள போகும்போது உங்களுக்கு இது தெரியும். இது ரீபில்டுன்னு சொல்லுவாங்க. இது எதுக்குன்னு சொல்லி நான் சொல்றேன். இது வந்துட்டு ஃபைல் ப்ராப்பர்ட்டிஸ், அதே ஆப்ஷன்ஸ் இங்க இருக்கு. ஆப்ஷன்ஸ்ல இங்க ட்ராப் டவுன் போனீங்கன்னா ஆட் இன்ஸும் சேவ் ரிஸ்டோர் செட்டிங்ஸ், பட்டன் சைஸ்லாம் உங்களுக்கு தெரியும். பட்டன் சைஸுங்கிறது ஒன்றும் இல்லைங்க. ஆல்ரெடி இங்க இருக்கிற ஐகானோட சைஸை வந்து நீங்கள் சின்னதா வேணுமா, மீடியம் கொஞ்சம் பெருசாக வேணுமா, இல்லை ரொம்ப பெருசாக தெரியணுமா அப்படிங்கிறத பார்க்கறது தான் வந்துட்டு உங்களுக்கு வந்து இந்த பட்டன் செட்டிங்ஸ்னு சொல்லுவாங்க. இப்போ இங்கே வந்துட்டு நம்ம ஹோம்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு, வெல்கம் டு சாலிட்வொர்க்ஸ். ஸோ இது நம்ம கிளிக் பண்ணுறப்போ இங்கே வந்து உங்களுக்கு ஒரு கிளஸ்டர் ஆஃப் ஆப்ஷன்ஸ் எல்லாமே கிடைக்கும். அதாவது நீங்கள் ஃபைல் ஆப்ஷனுக்குள்ளே பார்த்த எல்லாமே நீங்கள் இங்கே பார்த்துக்கலாம். நியூவில் இருக்கிறது பார்ட், அசம்பிளி, டிராயிங் பார்த்துக்கலாம். அட்வான்ஸ்ட் ஆப்ஷன்னா ஒன்றும் இல்லைங்க. நீங்கள் வந்து ஒரு டெம்ப்ளேட் ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சிருப்பீங்க. நான் இந்த டெம்ப்ளேட்டில் தான் வரைய போகிறேன், இந்த டெம்ப்ளேட் தான் ஒர்க் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் ஒரு தடவையும் போய் உள்ள ஒரு டெம்ப்ளேட் கிரியேட் பண்ண தேவையில்ல. அந்த டெம்ப்ளேட்டை வந்து நீங்கள் டைரெக்டாக ஒர்க் பண்ணிக்கிறதுக்காக, டைரெக்டாக அக்சஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறதுக்காக பண்ணுறது தான் அட்வான்ஸ்ட் ஆப்ஷன். அது நம்ம பிகினர்ஸ்க்கு இப்போ தேவையில்லை, நம்ம போக போக அந்த வீடியோஸில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஓப்பன் ஆப்ஷன் பார்க்கலாம். ரீசன்ட் டாக்குமெண்ட்ஸ், ரீசன்ட் ஃபோல்டர்ஸ், ஸோ ரிசோர்ஸஸ், இது எல்லாமே ஒரு கிளஸ்டர் ஆஃப் இருக்கிறது தான் வந்துட்டு ஹோம் ஆப்ஷன். ஸோ வெல்கம் டு சாலிட்வொர்க்ஸ் போனீங்கன்னா நீங்கள் வந்து இது பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட் இப்போ நம்ம உள்ளே போய் பார்ப்போம். ஸோ நியூ பார்ட் ஃபீச்சர். ஸோ இப்போ இந்த பார்ட் ஃபீச்சரை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிட்டு ஓகே கொடுத்தாலும் உள்ளே போகும். அப்படி இல்லைன்னா இங்கே போய் டபுள் கிளிக் கொடுக்கலாம். டபுள் கிளிக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இது ஓப்பன் ஆகும். ஸோ இதுதான் வந்து பார்ட் டிசைனிங் பேஜ். இங்கே தான் நம்ம எல்லா பார்ட்ஸும் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த லெஃப்ட் சைடில் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து டிசைன் ட்ரீன்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து நீங்கள் ஹிஸ்ட்ரி ஆஃப் டிசைனை பார்க்கலாம், எடிட் பண்ணிக்கலாம். அதாவது ஹிஸ்ட்ரி ஆஃப் டிசைன்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு ஃபீச்சரை யூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த ஃபீச்சரை என்ன ஃபீச்சர் யூஸ் பண்ணியிருக்கீங்கிறது இங்கே லிஸ்ட்டாக, இங்கே வந்து கீழே இந்த ஆரிஜினுக்கு கீழே லிஸ்ட் ஆகிட்டே வரும். நீங்கள் ஸ்கெட்ச் பண்ணாலும் சரி, இல்லை இந்த ஃபீச்சர்ஸ் யூஸ் பண்ணாலும் சரி, இங்கே வந்து லிஸ்ட் ஆகிட்டே வரும். இந்த கசர் தெரியுதுல்ல, அது பக்கத்தில் லிஸ்ட் ஆகிட்டே வரும். அங்கே லிஸ்ட் ஆக ஆக வந்துட்டு நீங்கள் வந்து அதை டிசைன் ட்ரீன்னு சொல்லுவாங்க. ஒன்று மேலே ஒன்று அடுத்தடுத்து வந்துட்டே இருக்கும். ஸோ நீங்கள் இதை பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம், எடிட் பண்ணிக்கலாம், அதெல்லாம் பார்க்கலாம். அடுத்து மேலே டாப் மோஸ்ட்ல இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் வந்து மெனு பார்ன்னு சொல்லுவாங்க. இந்த மெனு பார்ல வந்து ஃபைல், எடிட், வியூ, இன்சர்ட், டூல்ஸ், விண்டோ அண்ட் ஹெல்ப் ஆப்ஷன்ஸ்னு இருக்கு. ஸோ இங்கே நீங்கள் முன்னாடி பார்த்த ஃபைல் எடிட்னு இல்லை, இங்கே வந்து கொஞ்சம் மாடிஃபைடாக இருக்கும்.
இங்க இருக்கிற டூல்ஸ் இன்சர்ட் எல்லாமே வந்துட்டு இங்க இருக்கிற ஃபீச்சர்ஸ் ஸ்கெட்ச் இதெல்லாம் ஒன்னொன்னா இன்சர்ட் பண்றதுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா உள்ள இருக்கும். ஸோ நம்ம இதை அப்கமிங் வீடியோஸ்ல இன்டெப்தா பார்க்கும்போது இது எல்லாமே ஆப்ஷன்ஸ்ல பார்க்கலாம். நெக்ஸ்ட் மெனு பாருக்கு கீழே இந்த ஏரியா இருக்கு பாத்தீங்களா, இதுதான் வந்து கமாண்ட் மேனேஜர்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் நம்ம டிசைன் பண்ணுறதுக்கு தேவையான எல்லா கமாண்ட்ஸும் இருக்கும். ஃபீச்சர்ஸ், ஸ்கெட்ச், சர்ஃபேசஸ், வெல்மெட்ஸ், எவாலுவேட், சாலிட்வொர்க்ஸ் ஆடன்ஸ். நான் முன்ன சொன்னேன் இல்லையா, சாலிட்வொர்க்ஸ் ஆடன்ஸ் முன்ன நீங்கள் அங்கே போய் பார்க்கறது, அங்கே போய் பார்த்தீங்க செக் பண்ணிக்கலாம், செக் பண்ணிவிட்டு உள்ளே வந்து ஒர்க் பண்ணிக்கலான்ட்டு. அப்படி அங்கே செக் பண்ணலைன்னா நீங்கள் இங்கே வந்துட்டு எது வேணுமோ கிளிக் பண்ணிங்கன்னா அது எனேபிள் ஆயிரும். எனேபிள் ஆனதுக்கு அப்புறமேட்டு நம்ம உள்ளே போயிட்டு ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து நம்ம வந்து கமாண்ட் மேனேஜர்னு சொல்லுவாங்க. அடுத்து இந்த பாட்டம் மோஸ்ட் பார்ட் இருக்கு பார்த்தீங்களா, சாலிட்வொர்க்ஸ் ப்ரீமியம் 2018x64 எடிஷன் அப்படின்ட்டு. இதுதான் வந்து எடிட்டிங் பார்ட். இந்த MMGH இது இருக்கிறது தான் வந்து இதுதான் வந்துட்டு உங்களுக்கு ஸ்டேட்டஸ் பார்னு சொல்லுவாங்க. இதுல நம்ம பார்ட்டை எடிட் பண்றோமா இல்லை இங்க வந்து எடிட்டிங் பார்ட், அதாவது இப்போ நம்ம ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருக்கறனால எடிட்டிங் பார்ட்னு காட்டுது. நம்ம வந்துட்டு ஒரு ஒர்க் பண்ணி முடிச்சிட்டோம்னா அப்போ இங்க வந்துட்டு நீங்க வந்து கம்ப்ளீட்டட்னு காட்டும். அடுத்து இந்த GS அப்படின்னா இது வந்து மில்லிமீட்டர் கிராம் செகண்ட்னு சொல்லுவாங்க. இது யூனிட் சிஸ்டம். இது வந்து நீங்க எப்படி வேணுமோ நீங்க சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். உள்ள பாத்தீங்கன்னா MKS இருக்கு, CGS இருக்கு, MMGS, IPS இருக்கு. நம்ம ஜென்ரலா யூஸ் பண்றது வந்து மில்லிமீட்டர் கிராம் செகண்ட் அண்ட் இன்ச் பவுண்ட் செகண்ட் தான். இது வந்து US கண்ட்ரிஸ், UK கண்ட்ரீஸ்ல இன்ச் பவுண்ட் செகண்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. MMGS வந்து இந்தியாவில் ஸ்டாண்டர்டா இருக்கு. ஸோ மோஸ்ட்லி இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸுக்கு நம்ம டிசைன் பண்ண பார்க்கலாம். சப்போஸ் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் இல்லாமல் நம்ம வெளியில் இருக்கிற யாருக்காச்சும் ஒரு கிளைண்ட்டுக்கு டிசைன் பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து IPS யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்துட்டு இங்கே ஸ்டேட்டஸ் பாரில் இங்கே பார்க்கக்கூடியது. நெக்ஸ்ட் மேலே சென்டரில் சின்னதாக இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டூல் பார் எக்ஸ்ட்ரா மாதிரி இருக்குது. அது வந்து இது ஹெட் அப் வியூ டூல் பார், இது வந்து ஹெட் அப் வியூ டூல் பார்னு சொல்லுவாங்க. ஹெட் அப் வியூ டூல் பார் வந்துட்டு உங்களுக்கு ஈஸியாக, அதாவது டிசைனிங் ஈஸியாக்கிறதுக்காக உங்களுக்கு கொடுக்கறது தான் வந்து ஹெட்ஸ் அப் வியூ டூல் பார் சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து ஜூம் டு ஃபிட் இருக்கு, ஜூம் டு ஏரியா, ப்ரீவியஸ் வியூ, செக்ஷன் வியூ, டைனமிக் அனோடேஷன்ஸ் வியூ, வியூ ஓரியன்டேஷன், டிஸ்பிளே ஸ்டைல், ஹைட் ஆல் டைப்ஸ், எடிட் அப்பியரன்ஸ், அப்ளை சீன், வியூ செட்டிங்ஸ்ன்னு இருக்கு. இது ஜூம் டு ஃபிட் என்ன பண்ணுன்னா இந்த ஸ்க்ரீனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ப்ராடக்டை வந்து ஜூம் பண்ணி காட்டும். ஜூம் டு ஏரியானா நீங்கள் ஒரு குறிப்பிட்ட ஏரியாவை செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த ஏரியாவை மட்டும் ஜூம் பண்ணி காட்டும். ப்ரீவியஸ் வியூனா நீங்கள் ஆல்ரெடி ஒரு வியூவில் வச்சுருப்பீங்க, அதுக்கப்புறம் ஒரு வியூவை சேஞ்ச் பண்ணியிருப்பீங்க, இப்போ எனக்கு திருப்பி அதே வியூ வேணும்னா இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த வியூக்கு வந்து நின்றுடும். செக்ஷன் வியூனா வந்து உங்களுக்கு ஒரு பார்ட்டை வந்து அப்படியே பாதியாக கட் பண்ணி காட்டும். டைனமிக் அனோடேஷன்ஸ் வியூனா வந்துட்டு உங்களுக்கு அனோடேஷன்ஸ், அதாவது இந்த எப்படி சொல்றது, ஒரு டைமென்ஷன்ஸ் கொடுத்துருக்கீங்க இல்லை ஒரு ரிலேஷன்ஸ் கொடுத்துருக்கீங்கன்னா அந்த ரிலேஷன்ஸ் எல்லாமே சேர்த்து அனோடேஷன்ஸாக காட்டுறது. ஓரியன்டேஷன், அதாவது ஃப்ரண்ட் வியூ, டாப் வியூ, சைடு வியூ, ஐசோமெட்ரிக் வியூ, இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்துட்டு ஓரியன்டேஷன் சொல்லுவாங்க. டிஸ்பிளே ஸ்டைல்னா ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் ஒரு சாலிடாக வேணுமா, லைன்ஸோட வேணுமா, இல்லை ஒரு ஹிடன் லைன்ஸோட வேணுமா, ஸோ இதெல்லாம் பார்க்கறது தான் டிஸ்பிளே ஸ்டைல். அடுத்து இங்கே வந்து நீங்கள் எதை பார்க்கணும், ஹைட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத இங்கே வந்து இது பண்ணிக்கலாம், இங்கே வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து அப்பியரன்ஸ், இது வந்துட்டு நீங்கள் ரெண்டரிங்கில் யூஸ் பண்ணலாம். ப்ளஸ் நீங்கள் வந்து ஒரு பார்ட் பண்ணுறீங்கன்னா அந்த பார்ட்டுக்கோட ஒரு ஃபேஸ்க்கு என்னென்ன கலர் கொடுக்கறதுங்கிறத பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் எடிட் சீன்னா வந்துட்டு உங்களுக்கு பேக்ரவுண்ட் இமேஜ் எப்படி இருக்கணுங்கிறத பார்க்கறது தான் அப்ளை சீன் சொல்லுவாங்க. வியூ செட்டிங்ஸ் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கணும், ஒரு பெர்ஸ்பெக்டிவ் வியூ இருக்கணுமா இல்லை அந்த மாதிரி எல்லாம் பார்க்கறது தான் வந்து வியூ செட்டிங்ஸ்னு சொல்லுவாங்க. இதோட ஃபுல் யூசேஜ் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம். அப்புறம் இங்கே குட்டியாக இருக்குது பார்த்தீங்களா, சின்னதாக, இதுதான் வந்துட்டு டாஸ்க் பேனுன்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்ம ரிசோர்ஸஸ், டிசைன் லைப்ரரி, ஃபைல் எக்ஸ்ப்ளோரர், வியூ பேலட், அப்பியரன்ஸ், ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் ஃபோரம் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ இங்கே இருக்கிறதெல்லாம் தான் ரிசோர்ஸஸ், டிசைன் லைப்ரரி, ஃபைல் எக்ஸ்ப்ளோரர், வியூ பேலட், ஸோ இந்த மாதிரி இருக்கிறது தான் ஃபோரம். ஸோ இதெல்லாம் இருக்குது. ஸோ
இது வந்து நம்ம அடிக்கடி யூஸ் பண்ண மாட்டோம். ஜென்ரலா நம்ம டிசைன் லைப்ரரி மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா, அதுல தான் நமக்கு டூல் பாக்ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்கும். டூல் பாக்ஸுங்கிறது ஒண்ணும் இல்லைங்க. ஆல்ரெடி இப்போ இந்த சின்ன சின்ன நட்டு இருக்கு, போல்ட் இருக்கு. இதெல்லாம் வந்து உங்களுக்கோட சைஸ் வந்து தெரியாது. எனக்கு டிசைன் பண்றப்போ நான் சின்ன சின்ன நட்டு, போல்ட்டும் திருப்பி திருப்பி உட்காந்து அந்த சைஸுக்கு ஏத்த மாரி டிசைன் பண்ணிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்ல. அப்போ நான் வந்து டூல் பாக்ஸ் வந்து ஆல்ரெடி எந்தெந்த ஸ்டாண்டர்ட்ஸுக்கு ஏத்த மாரி நமக்கு வந்து நட்டு, போல்ட்டு, வாஷர் இதெல்லாம் வச்சிருப்பாங்க. அது நம்ம அங்கேருந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இதை நம்ம மெயினாக ஜென்ரலாக வந்து நம்ம அசம்பிளியில் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா ஒரு ப்ராடக்ட் அசம்பிள் பண்ணும்போது தான் நீங்கள் நட்டு போல்ட் எல்லாம் போடுவீங்க. ஸோ அப்படி பண்ணும்போது வந்து நீங்கள் ஈஸியாக வந்துட்டு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு தான் வந்து இந்த டிசைன் லைப்ரரி டூல் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட், இப்போ இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மினிமைஸ், அப்புறம் ரீஸ்டோர் அண்ட் க்ளோஸ் ஆப்ஷன்ஸ் இருக்கு. இங்க வந்து இது இருக்கு. நீங்க இத பார்க்கும்போது என்ன இது வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, இப்போ இங்க இருக்கிற ஒரு ஒரு விண்டோ இருக்குன்னா, அந்த விண்டோவை க்ளோஸ் பண்றதுக்கு, மினிமைஸ் பண்றதுக்கு, ரிஸ்டோர் பண்றதுக்கு தான் இது யூஸ் ஆகும். நீங்க இங்க போனீங்கன்னா, டோட்டல் அப்ளிகேஷனே க்ளோஸ் பண்றதுக்கு, மினிமைஸ் பண்றதுக்கு, ரிஸ்டோர் பண்றதுக்கு தான் இது யூஸ் ஆகுது. ஸோ இதோட இதுவும் டிஃபரன்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. நீங்க மினிமைஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா மாத்தி இதையோ மினிமைஸ் பண்ணிட்டீங்கன்னா, மினிமைஸ் அண்ட் ரிஸ்டோர் ப்ராப்ளம் கிடையாது. க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்க திருப்பி உட்காந்து ஒரு தடவை சேவ் பண்ணாம வந்து க்ளோஸ் பண்ண முடியாது. ஸோ அதெல்லாம் ஆப்ஷன்ஸ் இருக்கும். அண்ட் மெயினா இருக்கிறது வந்துட்டு இங்க பெரிய ஒயிட் ஏரியா இருக்கு பாத்தீங்களா, இந்த ஒயிட் ஏரியா. ஸோ இந்த ஒயிட் ஏரியா தான் வந்துட்டு கிராஃபிக்ஸ் ஏரியான்னு சொல்லுவாங்க. இங்கே தான் நம்ம டிசைன் பண்ற பார்ட் ஆர் அசம்பிளி ஆர் டிராயிங் எல்லாமே நம்ம இதுல தான் பார்க்க முடியும். நம்ம வியூஸை ரொட்டேட் பண்ணி பார்க்கறதுல இருந்து கலர் கொடுக்கறதுல இருந்து எல்லாமே வந்து நம்ம இந்த டிசைன் ஏரியால தான் பார்க்க முடியும். ஓகே, ஸோ வியூவர்ஸ், இப்போ நம்ம ஃபுல்லா சாலிட்வொர்க்ஸ் இன்டர்ஃபேஸ் பத்தி எல்லாமே பார்த்தோம். உள்ள இருக்கிற கமாண்ட் மேனேஜர், டிசைன் ட்ரீ, எல்லா இந்த கமாண்ட் மேனேஜர், டிசைன் ட்ரீ எல்லாமே வந்து அசம்பிளி, டிராயிங் இது எல்லாத்துக்குமே வந்துட்டு கொஞ்சம் தான் மாறும். மற்றபடி எல்லாமே ஜென்ரலா இருக்கிறது தான். ஸோ நம்ம அதை அசம்பிளி அண்ட் டிராயிங்ஸ் கத்துக்கிறப்போ பார்க்கலாம். தேங்க்யூ.